ஒரு சின்ன வயசுலே இப்போ வந்து எல்லாரும் மேக்கப் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ஸ்கின் எஃபெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. யாருக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருக்கோ அவங்களுக்கு, இல்லை ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க இது பண்ணினா இது ரொம்ப ஹெல்த்தி. அந்த போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகி ஒரு ரிங்கிள் மாதிரி எஃபெக்ட் வருது, இல்லை போர்ஸ் எல்லாம் ஓப்பனாக இருக்குது, அதனால ஆயில் நிறைய செக்ரீட் ஆகுது. காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இப்போ நிறைய பேர் வந்து சின்ன வயசுலே அவங்களுக்கு ஏஜிங் மாதிரி ரிங்கிள்ஸ் வருது, இல்லை இந்த மாதிரி போர்ஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ இதை பற்றி நம்ம எப்படி ஹோம் ரெமெடிஸ் யூஸ் பண்ணி இதை தவிர்க்கலாம், அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயசுலே இப்போ வந்து எல்லாரும் மேக்கப் போட ஆரம்பிச்சிட்டாங்க. மேக்கப்புங்கிறது லாட் ஆஃப் கெமிக்கல்ஸ். அப்போது அதை வந்து முடித்த உடனே அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் தூங்கணும். இதை நிறைய பேர் பண்ணுறதில்ல, ஃபேஸ் வாஷ் பண்ணுறதில்ல. இதை நல்ல சோப் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு, கூல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரை பண்ணிவிட்டு தூங்கணும். ஏன்னா இது ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடுது ஸ்கின் மேலே, அண்ட் இது வந்து ஸ்கின் எஃபெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ யாரெல்லாம் ரெகுலராக மேக்கப் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து டெஃபினட்டாக வாஷ் பண்ணிட்டு தான் நீங்கள் பண்ணணும். இதை தவிர பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் ரெமெடிஸ்லேருந்து யாருக்காவது கொஞ்சம் ரிங்கிள்ஸ் இல்லை வந்து போர்ஸ் எல்லாம் வந்து திறந்துடுது, இதுக்கெல்லாம் என்ன ரெமெடிஸ்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒன்று வந்து டர்மரிக் பேக்குன்னு சொல்கிறாங்க. இது நல்ல மஞ்சள் பொடி, அதுவும் வந்து இந்த ஜனவரி ஃபெப்ரவரியில் நல்ல மஞ்சள், ஃப்ரெஷ் மஞ்சள் கிடைக்கும். அதை அரைச்சிட்டு அதில் கொஞ்சமாக பால் போட்டுட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் போட்டுட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து இருந்துட்டு அப்புறம் வாஷ் பண்ணிடலாம். இது லைட் எல்லோ டிஞ்ச் கொடுக்கும், பட் வித்தின் அ டே இது போயிடும். இல்லை நீங்கள் வந்து கடலை மாவு இல்லை எதாவது போட்டு வாஷ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்ச நாளையில் இந்த கலர் போயிடும். ஸோ அதனாலேயே நிறைய பேர் மஞ்சப்பொடி யூஸ் பண்ணுறதில்ல. பட் அதில் பெனிஃபிட் என்னென்னா ஸ்கின் ஹெல்த்துக்கும் பெனிஃபிட். அதில் இருக்கிற கர்க்யூமின் வந்து நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி, அண்ட் அது மாத்திரம் இல்லாத இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து கூலிங், காமிங் எல்லாமே. ஸோ இது வந்து ரொம்ப நல்லது. அடுத்தது யாரெல்லாம் எக்கு யூஸ் பண்ணுவாங்களோ எக்கு ஒயிட் வந்து தனியாக எடுத்துட்டு இதை வந்து அப்ளை பண்ணிட்டு இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் இருந்துட்டு அப்புறம் அதை அப்படியே பீல் பண்ண வரும். இதை பீல் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா அந்த ட்ரை ஸ்கின் எல்லாம் வந்துடும், அந்த போர்ஸ் எல்லாம் மூடிடும். ஹோல் எக் கூட யூஸ் பண்ணலாம். பட் யாருக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருக்கோ அவங்களுக்கு ஹோல் எக் அந்த அளவு யூஸ் பண்ண வேண்டாம், எக் ஒயிட் இஸ் பெட்டர். பட் யாருக்கு ட்ரை ஸ்கின் இருக்கோ அவங்களுக்கு ஹோல் எக் பெட்டர். ஏன்னா அதில் கொஞ்சம் இருக்கிற அந்த கொழுப்பு சத்து அந்த ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இது பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ அலோவேரா எங்கே பாரு கிடைக்குது. ஒரு சிம்பிள் அலோவேரா பிளான்ட் நீங்கள் வீட்டில் வச்சுருந்தா கூட அதை உடைச்சிட்டு அதில் இருக்கிற அந்த பசை உள்ளே வந்து அப்படியே ஒரு ஜெல் மாதிரி வரும். அதை எடுத்து நல்லா நீங்கள் வந்து ஸ்மூத்தாக அதை வந்து கையில் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. அப்போது இது பெட்டராக இருக்கும். பட் சில பேருக்கு அதை அப்ளை பண்ணுறதே ஏதாவது இச்சிங் இல்லை டிங்லிங் ஆகுதுன்னா உடனே வாஷ் பண்ணிடுங்க. இல்லைன்னா இது பெரும்பாலும் எல்லாருக்குமே சூட் ஆகும். இது ரொம்ப நல்லது. இதுலேயே ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க கொஞ்சம் ஆலிவ் ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதை போட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு பெனிஃபிட் நிறையா கிடைக்கும். பட் ஏன்னா இந்த அலோவேரா ஆக்சுவலி அதுவே வந்து மாய்ஸ்டாக ஆக்கும் அண்ட் வந்து ஸ்கின்னை ரொம்ப வந்து பளிச்சுன்னு ஆக்கும். இப்போ அந்த காலத்து ரெமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பசும் பால் காய்ச்சிட்டு வர ஆடையை எடுத்து வைப்பாங்க. அந்த ஆடையை எடுத்து கையில் நல்லா தேய்ச்சி ஸ்மூத்தாக பண்ணிடுவாங்க. அதை வந்து அப்ளை பண்ண சொல்லுவாங்க. இது வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க பண்ணக்கூடாது.
பட் மற்றவங்களா நார்மல் ஸ்கின் இல்லை ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க இது பண்ணினா இது ரொம்ப ஹெல்த்தி. அந்த போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகி இந்த ஸ்கின் அப்படியே க்ளோ ஆகும். ஸோ இது பண்ணிட்டு வெறும்னு வாஷ் பண்ணும், இல்லை லைட்டாக கடலை மாவு போட்டு வாஷ் பண்ணும், அந்த மாதிரி தான் பண்ணும். பட் யாருக்காவது ரொம்ப பிம்பிள்ஸ் இல்லை இந்த மாதிரி பிம்பிள்ஸ் உடஞ்சி அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அவங்கெல்லாம் இது எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா அது இன்னும் ஜாஸ்தி ஆகும். அந்த பிம்பிள் வந்து சரியா போன அப்புறம் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் வந்து நார்மல் ஸ்கின் இருக்கிறவங்க ஒரு இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரையா இருக்கு, இல்லை வந்து ரொம்ப வந்து அதுல மேக்கப் யூஸ் பண்ணி ஒரு ரிங்கிள் மாதிரி எஃபெக்ட் வருது, இல்லை போர்ஸ் எல்லாம் ஓப்பனா இருக்கு, அதனால ஆயில் நிறைய செக்ரீட் ஆகுது, அவங்கெல்லாம் தாராளமா இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீம் ஆயில். சில பேருக்கு வந்து இச்சிங் வரும், ஸ்பெசிஃபிக்கா இந்த இடத்துலலாம் நிறைய இச்சிங் வரும். அவங்க நீம் ஆயில ஆலிவ் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி இதை வந்து மூஞ்சில போட்டுக்கலாம், இல்லை தேங்காய் எண்ணெய் அண்ட் நீம் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். இது கொஞ்ச நாளை கழிச்சு வாஷ் பண்ணிடணும். அண்ட் இது கூட கடலை மாவு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே ஸ்கின் ஆயிலியா இருக்கு, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆயில் போட்டு நம்ம இதை பண்ண வேண்டாம். இப்போ ஹைபிஸ்கஸ் கூட இந்த ஃப்ரெஷ் பெட்டல்ஸ் எடுத்து வாஷ் பண்ணிட்டு இதை நல்லா வந்து அரைச்சிடலாம். அரைச்சிட்டு இதை எடுத்து மூஞ்சில போட்டுண்டா கூட இது கூட ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். அண்ட் இது வந்து அந்த போர்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணி அந்த ஃபேஸ் கூட ஸ்லைட்டா ஒரு பெட்டரா இருக்கும் பார்க்கறச்சு. ஸோ இது ஹைபிஸ்கஸ் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பல விஷயம் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் எது யாருக்கு யூஸ் பண்ணுமோ அப்படிதான் யூஸ் பண்ணும். ஏன்னா ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஆயிலி திங்ஸ் ஆட் பண்ண முடியாது. ட்ரை ஸ்கின்க்கு இருக்கிறவங்களுக்கு ட்ரை பண்ற விஷயம் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்து தான் யூஸ் பண்ணோம். இது ஒரே வந்து எல்லாருக்கும் யூஸ் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு வீட்லயே 2 பேர் இருந்தா கூட ஒத்தருக்கு ஒன்னொன்னு யூஸ் பண்ணோம், அவங்க ஸ்கின்னோட நேச்சரை பொறுத்து. ஏன்னா நம்ம இதை பார்த்து யூஸ் பண்ணோம்னா இதுல டெஃபினட்டா பெனிஃபிட்ஸ் இருக்கு. அண்ட் லாங் ரன்ல இவங்களுக்கு நல்லவே பெனிஃபிட்ஸ் வரும். ஸோ பாலில் நம்ம ஹனியை மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணோம். மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து கொஞ்சமா ஒரு 2 டீஸ்பூன்ஸ் எடுத்து வந்து இது ஸ்கின்ல போட்டு இதை கொஞ்ச நாள் கழிச்சு வாஷ் பண்ணிடலாம். இது பேசிக்கா ட்ரை ஸ்கின்னை ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா குட் ஹனியா இருந்தா இதுல குட் பாக்டீரியா இருக்கு. அண்ட் குட் பாக்டீரியா வந்து இதுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஹனி அண்ட் மில்க் ஆல்சோ இஸ் அ குட் காம்பினேஷன். பட் அதில் சர்க்கரை போடாதீங்க. ஏன்னா யூஸ்வலாக ஹனி அண்ட் மில்க் போட்டு சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணுவாங்க. சர்க்கரை நல்லது கிடையாது. ஏன்னா இட் வில் கிரியேட் பாக்டீரியா ஆன் த ஸ்கின். ஸோ அது தேவை கிடையாது. ஹனி அண்ட் மில்க் we can யூஸ். பட் டயட்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், ப்ரோட்டீன் ஃபுட்ஸு, மில்க்கு இதெல்லாம் எடுக்க எடுக்க உங்கள் ஸ்கின் ஹெல்த் பெட்டர் ஆகிடும். நம்ம ஸ்கின் ரிங்கிள்ஸ்க்கு ஹோம் ரெமெடி எல்லாம் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.